இப்போ திமுக என்ன பண்ணுது, விஜயை எதிர்த்து ஒரு வேட்பாளரை போடணும். ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கிறவங்க அவங்களும் சில ரிப்போர்ட்ஸ்லாம் எடுப்பாங்க. எடுத்து பார்க்குறப்ப பல பேர் அடிபட்டுச்சு. திமுகவினுடைய இளைஞரணி துணை செயலாளராக இருக்கக்கூடிய ஜோயல், வழக்கறிஞர் ஜோயல் பேர் அடிபட்டுச்சு. சத்யராஜனுடைய பொண்ணு திவ்யா சத்யராஜ் பேர் அடிபட்டுச்சு. ஆனால் திமுக எடுத்த ரிப்போர்ட்டில் விஜயை வீழ்த்துவதற்கு ஆர்டி சேகர் மட்டும்தான் சரியான ஆளுங்கிற ரிப்போர்ட் வந்துச்சு. அப்போ ஓகே, இவரதே டெக் பண்ணிட்டாங்க, இவர் தான் கேண்டிடேட். இப்போ விஜய் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு, வேட்புமனு தாக்கல் பண்ணாலும் கூட அந்த பகுதி மக்கள்கிட்ட பெரும்பாலானவர்கிட்ட என்ன ஒரு ஒரு தாட் ஓடுதுன்னா, விஜய் ஜெயிச்சா எங்கே போய் பார்க்க போகிறோம்? விஜய் நம்ம வந்து தூரமாக நின்று பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பிரச்சனையை எப்படி பேசுவோம், பிரச்சனையை எப்படி போய் அணுக முடியும், எங்கே போய் பார்க்குறது அப்படிங்கிறது தெரியல. அதாவது ஒரு பிரபலமான தலைவர்கள் ஒரு தொகுதியில் போடுறப்ப அந்த அந்த கட்சிக்கு பேஸ் இருக்கும். இப்போ அந்த ஆண்டிப்பட்டியில் அந்த அம்மா ஜெயலலிதா நிற்கிறப்ப அந்த கட்சி நிர்வாகிகளை போட்டு எம்எல்ஏ ஆஃபீஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் தொகுதி சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் அங்கே போனீங்கன்னா உடனே அங்கே போயிடும். அந்த அந்த செட்டப்லாம் எல்லா கட்சிக்கும் அந்த பகுதியில் இருக்கும். இப்போ கலைஞர் திருவாரூர்னா கலைஞர் திருவாரூர்லேயே உட்காந்துருக்க போகிறாரு, அந்த பகுதியில் கட்சி நிர்வாகிகள் அதை பார்த்துக்குவாங்க. உடனே வந்து அந்த சம்மந்தமான விஷயங்கள் போனால் அவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இப்போ இவங்க அதுவும் புதுசாக இருக்குது. இப்போ அதுவும் அவங்களுக்கு தாவேக்காக்கு ஒரு பெரிய மைனஸ்.